ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்லாம் எதுவும் பேக் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம டேரன் வந்து சாஸ்திரா காலேஜ் வர போயிருக்கான், ஏதோ ஒர்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவன் அங்கேயே சாப்பிட்டுப்பான். அதனால் இன்றைக்கி டேரெக்டாக லஞ்சு தான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க. ரசம்னாலே எல்லோரும் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க ரெசிபி. அதனால் இன்றைக்கி ரசம் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா புளி வந்து ஊறணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கெடாயில் வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்குங்க. ஜீரகம் வந்து ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது, இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரி கசப்பு மாதிரி வந்துடும். அதனால் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டு அது ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்குங்க. ரசம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கையிலே தான் கரைச்சி நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு எந்த மிக்சியோ எதுவுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்து நல்லா கையிலே வந்து கரைச்சி எடுத்துக்குங்க. அதோட இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு பல் பூண்டு அப்படியே நம்ம வந்து இடித்து சேர்த்துக்கணும். எதையுமே அரைச்சிடக்கூடாது. பூண்டெல்லாம் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப காட்டாயிரும். ஏன்னா ரசம்ன்றதே வந்து மைல்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு தான். அதனால் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கையிலே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வருங்க. எங்கள் அம்மா வந்து எப்பயுமே கரைச்சி தான் செய்வாங்களே தவிர எதையுமே மிக்சியில் போட்டு அரைச்சே செய்ய மாட்டாங்க. இதுவரை கரைச்சி மட்டும்தான் ரசம் வச்சுருக்கோம், மற்றபடி வேறு எந்த ஃபார்மேட்லேயும் வந்து ரசம் வச்சது கிடையாது. இப்போ நல்லா கரைச்சி எடுத்த பிறகு ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம். நம்ம கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து வந்து மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடும். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரசம் சாப்பிடும்போது அப்படியே அமிர்தமாக இருக்குங்க. ரசத்துக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் செய்கிறாங்க. எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுக்கணுங்க. 5 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நல்லா அந்த மசாலா சேர்ந்து வந்துடும். ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து எப்போயா தான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து சந்தையில் தான் கிடைக்கும், நார்மலாக கடையில் கிடைக்காது. அதனால் அப்போதைக்கு கிடைக்கும் போது மட்டும் வாங்கி செய்வாங்க. இதுக்கு வந்து நான்வெஜ்லாம் தேவையே இல்லைங்க. இந்த கிரேவி மட்டுமே பார்த்திங்கன்னா என்னமோ நான்வெஜ் வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவாக இருக்கும். ரசத்தோட இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச். இது தாங்க. நிறைய பேர் ரச ரெசிபியும் கேட்டனாலே இன்றைக்கி ரச ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.